மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது வேற, மகா சிவராத்திரிங்கிற இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி வேறங்க. அதாவது குடும்பத்தோடு எப்படி குலதெய்வம் வழிபாடு நம்ம எடுக்கிறோமோ அதே போல் இந்த சிவராத்திரி நம்ம குடும்பத்தோடு எடுப்பது அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லது. ஈசனே நான் என்ன பாவம் செஞ்சாலும் புண்ணியமாக நமக்கு கொடு, நல்லதை செய் அப்படின்னு வேண்டுதல் வைக்கக்கூடிய அமைப்புங்க. நம்ம எங்கே விமோச்சனம் கிடைக்காது அப்படின்னு கஷ்டப்படுறாங்களோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரியில் ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். குமுதம் பக்தி ஸ்பெஷல் சேனல் அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த சேனலில் இப்போ பேசக்கூடிய அருமையான தலைப்பு, பேசுகிறதுக்கே ஒரு பாக்கியம் புண்ணியம் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம எல்லாமே இந்த பக்தி சேனலில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நம்ம இப்போ பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. அற்புதமான ஒரு சிவனுடைய ஆதிக்கம் ஆலிங்கனம் கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு மாதமும் நம்ம தமிழர்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு விதத்தில் சிவராத்திரி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரும். ஏன்னா அந்த திரியோதசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரியோதசி அப்படிங்கிறது பிரதோஷ காலம் முடிந்து மறுநாள் வரக்கூடிய அமைப்புக்கு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு பேர். சிவனுக்கே உரித்தான நன்னாள் பொன்னாள். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி 14ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 26/2/2025 புதன்கிழமை வருதுங்க. புதன்கிழமை அப்படிங்கிறது போது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. இது ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிவனை முதற்கொண்டு நம்ம சொல்கிறோம். இப்போ திருவோண நட்சத்திரமும் வரக்கூடிய நட்சத்திரத்தோடைய சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்க. அப்போ புதன்கிழமை வரும்பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல காரியங்கள். அப்போ மைண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோமோ சிந்தனை பண்ணுறோமோ அது இந்த பிரபஞ்சமும் நில ஒளியில் நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை. இந்த சிவராத்திரி அப்படின்னா 5 கால பூஜை செய்யக்கூடிய சிவன் கோயில், பிரசித்த பெற்ற சிவன் கோயில். பஞ்சபூத தத்துவமாகவும் பஞ்சபூத விஷயமாகவும் எப்படிங்க அப்படின்னா நிலம் நீர் காற்று மண் ஆகாய மார்க்கமாக ஈசன் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கார். அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 5 காலம் அபிஷேகம் செய்யக்கூடிய சிவன் கோயிலில் நம்ம போய் அன்னைக்கு 5 காலமும் இரவு கால பூஜையாக செய்வாங்க. மாலை 6 மணி 11 மணி இப்படி உச்சிக்கால பூஜை, இரவு உச்சிக்கால பூஜை, இப்படி ஒவ்வொரு காலமாக விடியற்காலை 5 மணி அளவில் நம்ம அந்த 5 கால பூஜையும் இரவு நேரம் நிறைய அபிஷேக பொருட்கள் கொடுத்து யாக கோம பூஜையெல்லாம் செஞ்சு மக்கள் எல்லாம் நிறைய மக்கள் சிவனையே நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட தனித்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம உட்காந்து அந்த சிவனுடைய எண்ணத்திலேயே சிவனுடைய நினைவிலே நம்ம அந்த ஆகாய மார்க்கமாக பிரபஞ்சத்துடைய அந்த அனுகிரகம் காற்று அந்த நில ஒளியுடைய அமைப்பில் நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கும் பொழுது அது நமக்கு கைகூடும். அவங்களுடைய கர்ம வினைகள்லாம் தீரும். முன் ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்தில் செஞ்சது நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை செயல்பாடுகளை அவங்களுக்கு புண்ணிய காரியமாக மாற்றி கொடுத்துட்டும் போகிறதுக்கும் இந்த சிவராத்திரி நன்னாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அப்போ மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது வேற, மகா சிவராத்திரிங்கிற இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி வேறங்க. இப்போ இந்த சிவராத்திரிக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து வைகுண்ட பதவியை அடைவதற்கும், நம்ம கர்ம பலனை நீக்குவதற்கும், நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலும் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவித்து நமக்கு நல்ல காரியமும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல செயல்பாடுகளும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் நல்லதை கொடுக்கட்டும். ஈசனே, நான் என்ன பாவம் செஞ்சாலும் புண்ணியமாக நமக்கு கொடு, நல்லதை செய் அப்படின்னு வேண்டுதல் வைக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த சிவராத்திரியில் நமக்கு நிறைய விரதங்கள் முறைகள்லாம் இருக்குது. இந்த விரத முறைகள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், அதாவது குடும்பத்தோடு எப்படி குலதெய்வம் வழிபாடு நம்ம எடுக்கிறோமோ அதே போல் இந்த சிவராத்திரி நம்ம குடும்பத்தோடு எடுப்பது அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லதுங்க. அப்போ கண் விழித்து நம்ம வந்து இந்த ராத்திரியில் முழுவதும் நம்ம கண் விழித்து பிரார்த்தனை வைக்கணும். எண்ணங்கள் எல்லாமே ஒருமுகமாக தியானத்தோடு அமைதியாக இருக்கணும். தியானம் பண்ணுறோமோ இல்லையோ அமைதியாக இருக்கணும். பிரபஞ்சத்துடைய சக்தி அப்படியே உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஈசன் அங்கே நமக்கு அங்கேருந்து பார்ப்பார், அருள் பாலிப்பார் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் உண்டு, ஐதீகம் உண்டு. இந்த விஷயத்தில் வந்து நம்ம காலையிலேருந்து நமக்கு வந்து பால் பழம் இது மாதிரி எடுத்துக்கலாம். அன்ன ஆகாரம் இல்லாமல் நம்ம அந்த சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். அப்போ காலை மாலை நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு, பெண்களும் ஆண்களும் கணவன் மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், அதுவும் பெரியவர்கள் முதியவர்கள் செய்யும் பொழுது என்ன விசேஷங்க, நமக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்க, வீடு பேரை அடையக்கூடிய அமைப்பை சிவராத்திரியில் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவமாக சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ ஜாதக ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்னா, சனி மகாதிசை, சந்திர மகாதிசை, கேது மகாதிசை நடக்கக்கூடியவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள், ஆரோக்கிய தொந்தரவுகள், அதாவது தொழில் தடையோ வருமான தடையோ, குடும்பத்தில் வந்து ஒரு விவாகம் திருமண தடையோ, இது மாதிரி ஒரு தடையை கொடுக்கும். வாஸ்து குற்றம் இருக்குது, நமக்கு தொடர்ந்து ஏதாவது நெகட்டிவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களெல்லாம் நம்ம ஒரு பிரார்த்தனை, இது மாதிரி நம்ம எங்கே விமோச்சனம் கிடைக்காது அப்படின்னு கஷ்டப்படுறாங்களோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரியில் சிவனையே நம்ம நல்ல மனதார ஒருமுகமாக இருந்து பிரார்த்தனை வச்சு கண் விழித்து அந்த பூஜையெல்லாம் நம்ம அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம், அதே போல் நம்மளும் தானம் தர்மம் பண்ணணும். நம்ம தியானம் மட்டும் பண்ணால் போதாது, தானம் தர்மம் செய்யணும். அப்போ வந்து என்ன தானம் தர்மம் செய்யலைன்னா, பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ அதில் வந்துட்டு தேங்காய் பொடிச்சு போட்டு வந்து கரும்பு சர்க்கரை ஏலக்காய் பொடிச்சு போட்டு நம்ம கொடுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு சந்திரநாதிக்கமாகவும் சுக்கரநாதிக்கமாக கொடுக்கக்கூடிய பிரசாதம். சர்க்கரை பொங்கல் தரலாம், வெண்பொங்கல் தரலாம், எலுமிச்சை பழ சாதம் தரலாம். இதுபோல் நமக்கு நெய்வேத்தியத்துக்கு அந்த பூஜைக்கு ஒரு கால பூஜைக்கு கொடுத்து அதை மக்களுக்கு நம்ம கையாலே விநியோகம் செய்யணும். அப்போ நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கோ 50 பேர்த்துக்கோ 100 பேர்த்துக்கோ செய்யும் பொழுது நம்மளுடைய எத்தனை புண்ணிய காரியங்கள் அந்த சிவராத்திரிக்கு வந்து கண் விழித்து இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தானம். ஏன்னா சாமியார்கள் வருவாங்க, நம்ம வந்து பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க, ஏழை எளியோர்கள், அதே போல் வயசானவங்க வந்து கண் விழித்து சிவனை பார்க்கணும், நமக்கு கஷ்டமெல்லாம் நீங்கணும்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கு உரியவர்கள் எல்லாருமே வந்து அந்த கோயிலில் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க இரவு வேளை. அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நமக்கு முழுமையாக அந்த தாரக மந்திரம் பஞ்சாட்சரங்கிற சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயங்கிற நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அப்படி உலகம் வாழ்க வான் வாழ்கன்னு நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடம்புலையே வந்து அத்தனை சக்தியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இப்படி நம்ம பிரார்த்தனை வச்சு நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் ஆகிருக்குதுங்க. சென்ற ஆண்டு நம்ம சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்கங்க. உங்களுக்கு ஆண் பையனே பிறக்குங்க, நல்லபடியாக நீங்கள் இருங்க. 7-8 வருஷமாக குழந்தை பேர் இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து கணவன் மனைவியாக சிவன் ராத்திரியில் இருந்தாங்க. அப்போ திருவண்ணாமலை தில்லை நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய சிதம்பரம், இதுபோல் திருக்காலகஸ்தி, திருவானைக்காவல் திருச்சி மாவட்டம், இதுபோல் நம்ம பிரசித்த பெற்ற கோயிலையும் போய் நம்மளுடைய சங்கல்பத்தை வச்சுட்டு நம்ம சிவராத்திரியில் கண் விழித்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிரபஞ்சத்தில் அந்த மண்ணில் உட்காந்து நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும்.
நம்ம அடிச்சு பிடிச்சி கியூவில் நின்று கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணும்னு இல்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கே நீங்கள் அபிஷேக பொருள் அப்படிங்கும்போது பன்னீர், தேன், பால், இது மாதிரி திருமஞ்சனம், எந்த விஷயங்கள் கொடுக்குறோமோ அத்தனைக்கும் விசேஷம். அர்ச்சனைக்கு வில்வமும் செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம வந்து புஷ்பங்கள் கொடுக்கும் பொழுதும் நம்மளுடைய அந்த அர்ச்சனை செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமான காரியங்கள்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்கிறார். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அப்படி பிரபஞ்சத்தோடு நம்மளுடைய பிரார்த்தனையை வைங்க. என்னென்ன பிரார்த்தனை வேண்டுதல் பிரார்த்தனை இருக்குது, என்ன நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி வைக்கணும், அதே போல் என்ன தசாபுத்திக்கு என்னென்ன பிரார்த்தனை, தான தர்மம் கொடுக்கணும், இதெல்லாம் சூட்சும ரகசியங்கள்லாம் இருக்குது. வரக்கூடிய 26ஆம் தேதி புதன்கிழமை புத்திமான் சொல்லக்கூடிய ஞானக்காரகன், அறிவை பெருக்கக்கூடியவன், கல்விமான் அப்படின்னு சொல்ல புதன்கிழமை நீங்கள் எல்லாம் மகா சிவராத்திரியை எல்லாருமே கொண்டாடுவோம். ஈசன் அருளும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சிவாயினம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.